இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள், சிவராத்திரி. நான் ஏற்கனவே இன்னைக்கு மதியம் உங்களுக்கு சொன்னேன், இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம்னா, இந்த க்ஷேத்திரத்துல, இந்த அண்ணாமலை அருணாச்சல க்ஷேத்திரத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிவன் அடிமுடி இல்லாத ஜோதியா தோன்றினார். அப்படி எல்லை இல்லாம அப்படி உயரமா சிவபெருமான் அந்த ஜோதியா தோன்றினார். அந்த ஜோதி எல்லாரும் வணங்குனாங்க. அப்புறம் பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் இந்த மலையா அண்ணாமலையா இங்க சமைஞ்சிருக்காரு. சோ இங்க அண்ணாமலையா இருக்கிறவர் சிவனே தான். சோ அதை தான் நம்ம கொண்டாடுறோம் சிவராத்திரின்னு. அண்ணாமலையார் தோன்றினார் இல்லையா, அவங்க எல்லாரையும் வழிபட்ட அந்த நாள் தான், அந்த அண்ணாமலையை வழிபட்ட நாள் தான் சிவராத்திரி. சோ நம்ம சரியான க்ஷேத்திரத்துல இருக்கோம் சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு. அது மாத்திரம் சாட்சாத் சிவனே இங்க உட்கார்ந்து இருக்காரு அண்ணாமலையா. அதனாலதான் அவர் கிரிவலம்லாம் வரும். சரியா? சோ இன்னைக்கு சரியான க்ஷேத்திரத்துல சிவராத்திரி அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம் நம்ம. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இங்க ஆத்மலிங்கேஸ்வரர் இருக்கார், சிவபெருமான். ஸோ அவரோட சந்நிதியில உட்கார்ந்து இருக்கோம். வெரி ஆஸ்பீஷியஸ் டே. இப்போ நம்ம இந்த சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், ஆதிசங்கராச்சாரிய எழுதின சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், அதோடைய கருத்து அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. சாண்ட் பண்றா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இவன் சாண்ட் பண்ண போனா எல்லாரும் நம்ம திருப்பி பாடுவோம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय, नागेन्द्रहाराय त्रिलोचनाय, भस्मांगरागाय महेश्वराय, भस्मांगरागाय महेश्वराय, नित्याय शुद्धाय दिगंबराय, नित्याय शुद्धाय दिगंबराय, तस्मै नकाराय नमः शिवाय, तस्मै नकाराय नमः शिवाय, तस्मै नकाराय नमः शिवाय, तस्मै नकाराय नमः शिवाय, मंदाकिनी सलिल चंदन चर्चिताय, मंदाकिनी सलिल चंदन चर्चिताय, नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय, नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय, मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय, मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय, तस्मै मकाराय नमः शिवाय, तस्मै मकाराय नमः शिवाय, तस्मै मकाराय नमः शिवाय, तस्मै मकाराय नमः शिवाय. சொல்லிக்கிறேன், அப்புறம் பேசு, அப்புறம் பாடு. இந்த சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்துல சிவபெருமானை பத்தி ரொம்ப அழகா விவரிச்சிருக்கார் ஆதிசங்கரர். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாகேந்திரஹாராய, அதாவது சிவன் கழுத்துல நாகாபரணமா, அந்த நாகத்தை ஆபரணமா போட்டிருக்கார். திரிலோச்சனாய, அவருக்கு 3 கண்கள் உண்டு. நமக்கெல்லாம் 2 கண் இல்லையா, அவருக்கு 3 கண், அதான் திரிலோச்சனாய. ஏன் 3 கண்ணு? இது சூரியன், இது சந்திரன், இது அக்னி, நெருப்பு. ஸோ அதை வச்சு கண்ணை திறந்தாருன்னா இந்த உலகத்தையே பொசுக்கி சாம்பலாக்கிடுவார். ஸோ அதனால அந்த 3வது கண்ணு அவ்வளவு விசேஷமா சொல்றாங்க, ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி 3 கண்களை உடையவரா இருக்கார். பஸ்மாங்கராகாய, தன்னுடைய தேகம் பூரா பஸ்மம்னு சொல்ற அந்த விபூதியை பூசி கொண்டிருக்கார், உடம்பு பூரா. ஏன் அப்படி பூசிட்டு இருக்கார்? நேத்தியே நம்ம பார்த்தோம். என்ன சொல்றார்? எல்லாம் கிடையாது, சாம்பலா போறதுதான் அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காக சாம்பல உடம்பு பூரா பூசியிருக்கார். அவரை சுடுகாட்டு பறைன்னு சொல்லுவாங்க. யார? சிவபெருமான. ஏன் அவர் சுடுகாட்டுல சுத்தி திரிவார்? அவர் என்ன செஞ்சிருக்கார்? உடம்பு பூரா சாம்பல பூசியிருக்கார். பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய, ஆனா அவர் எல்லா கடவுளுக்கும் மேல மகேஸ்வராய, ரொம்ப முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு கடவுளா அவர் திகழ்றார். நித்யாய, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்.
நித்யாயனா இப்ப இருக்கார், அப்புறம் நம்மளை போல அவர் ஒரு நாளைக்கு இல்லாம போயிட மாட்டார். இந்த மானுடர்களாகிய நாம தான் இருப்போம், அப்புறம் இறந்து போயிடுவோம் இல்லையா? ஆனா கடவுள் அப்படி கிடையாது. நித்யாயன எப்பொழுது இருக்கக்கூடியவர். அவர் எப்ப தோன்றினார், எப்ப பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது. அப்படி பிறக்கிறது சொல்லவே முடியாது. அதனாலதான் சிவபெருமானுக்கு நம்மளை போல தொப்புள் கொடி கிடையாது. நமக்கெல்லாம் தொப்பு கொடி இருக்கு இல்லையா? ஆனா அம்மாவட்டேந்து நம்ம வந்தோங்கிறத காமிக்கிறது, அந்த கனெக்ஷன் அதை காமிக்கிறதுக்கு. ஆனா அவருக்கு தொப்புள் கொடி கிடையாது. ஏன்னா அவர் அப்படி பிறக்கல. அவர் தோன்றா துணைன்னு சொல்லுவாங்க. தோன்றவே இல்லை அவர் அப்படின்னா அர்த்தம், பிறக்கவே எப்பயும் இருக்கார். அதான் நித்யாய. அதே மாதிரி அவர் ஒரு நாளைக்கு இல்லாம போயிட மாட்டார், மறைஞ்சு போயிட மாட்டார். எப்பயும் இங்க இருந்து நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருப்பார். சுத்தாய, ரொம்ப சுத்தம், சுத்தமானவரா இருக்கார். திகம்பராய, திகம்பரா என்ன பார்த்தோம்? இந்த திக்குகளையே தொண்ட ஆடையா அணிஞ்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பிக்ஷாண்டவரை வரும்போது உடம்புல எந்த ஆடையும் போடல, அப்படி வந்தாராம். அதான் திக்குகளே ஆடையாக அணிந்திருப்பவர் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட தஸ்மை நகாராய நம சிவாய, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன். நம சிவாய. இங்க நகாராயனத்தோ அந்த ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரத்துல இருக்கிற அந்த நங்கிற அக்ஷரமா இங்க விளங்கக்கூடிய சிவபெருமானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு முதல் செய்யுள். இதை நேற்று நம்ம பார்த்துட்டோம். அதனால அதோடைய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் நான். மந்தாகினி சலில சந்தன சர்ச்சிதாய அர்ச்சிதாய. அவர் எப்படி வணங்கணும்? நம்ம இந்த வடநாட்டுல இந்த கங்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அது போல இன்னொரு நதி இருக்கு மந்தாகினின்னு, ரொம்ப புனிதமான நதின்னு சொல்றாங்க. அந்த அந்த நதியில வர நீரை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செஞ்சு வணங்கணுமா. மந்தாகினி சலில சந்தனச்ச அர்ச்சிதாய. அப்புறம் அவருக்கு நல்ல சந்தனம் எல்லாம் பூசி, சந்தனம் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல சந்தனத்தால அவருக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி அவரை வணங்கணும். அப்புறம் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய. அவர் யார் யாரெல்லாம் வணங்குறான்னு கேட்டா, இந்த நந்தின்னு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இங்க, இவர் தான் இந்த நந்தீஸ்வரர் தான் அவருடைய வாகனம். அவருக்கு அம்பாளுக்கும் சரி வாகனம் அவர் தான். அது மாத்திரம் இல்ல, அவர் தான் அங்க ஒரு என்ன சொல்றார், ஒரு பாதுகாவலன் அங்க நிக்கிறார் அந்த கைலாசத்துல. அவர்கிட்ட அனுமதி வாங்கிதான் சிவனையே பார்க்க முடியும். அதான் அவர் காதுல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பிரார்த்தனை அவர்கிட்ட சொன்னா அவர் கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார். சோ அப்படிப்பட்ட நந்தீஸ்வரர் எப்பயும் அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கார். அது மாத்திரம் இல்ல, அவரை வணங்கி கொண்டிருக்கார். அதே மாதிரி நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய். பிரமதன்னா அந்த அந்த சிவ கணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த கணங்கள்லாம் அந்த சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட மகேஸ்வராய, அப்படிப்பட்ட ஈசனாக திகழக்கூடியவர். அப்புறம் மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய. அந்த மந்தார புஷ்பத்தை வச்சு அவரை நம்ம பூஜிக்கிறோம். புஷ்பங்கள் எவ்வளவோ வகை இருக்கு இல்லையா, அதுல மந்தார புஷ்பம் ரொம்ப விசேஷம். அந்த மந்தார புஷ்பத்தாலையும் பகு புஷ்ப இன்னும் பல புஷ்பங்களாலும் அவர் பூஜிக்கப்படுபவராக திகழ்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமானை இங்கே மகாரமாக, இந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரத்துல மகாரமாக மா அப்படிங்கிற அந்த எழுத்தாக அக்ஷரமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குகிறேன். இதுதான் முதல் 2 ஸ்டான்ஸா. இப்போ நம்ம அடுத்த செய்யுளுக்கு போவோம். நேற்று இந்த 2ஐயும் பார்த்துட்டோம் நம்ம, அதனாலதான் சுருக்கமா சொன்னேன். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத பார்ப்போம். சிவாய शिवाय गौरी वदनाब्ज वृंद, शिवाय गौरी वदनाब्ज वृंद, सूर्याय दक्षाध्वरनाशकाय, सूर्याय दक्षाध्वरनाशकाय, श्रीनीलकंठाय वृषध्वजाय, श्रीनीलकंठाय वृषध्वजाय, तस्मै शिकाराय नमः शिवाय, तस्मै शिकाराय नमः शिवाय, तस्मै शिकाराय नमः शिवाय, तस्मै शिकाराय नमः शिवाय. Once again. शिवाय शिवाय गौरी वदनाब्ज वृंद, शिवाय गौरी वदनाब्ज वृंद, सूर्याय दक्षाध्वरनाशकाय, सूर्याय दक्षाध्वरनाशकाय,
श्रीनीलकण्ठाय वृषध्वजाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय तस्मै शिकाराय नमः शिवाय சிங்க तस्मै शिकाराय नमः शिवाय தஸ்மை சிகாராய நம சிவாய. இங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, இவர் சிவம்னு என்ன அர்த்தம்னு கேட்டா ரொம்ப மங்களகரமானவர், எல்லோருக்கும் நன்மையே செய்யக்கூடியவர். அவர் தான் இங்க சிவம்னு சொல்றோம். ஸோ இந்த சிவனார் எல்லோருக்கும் நன்மையே செய்யக்கூடிய இந்த சிவபெருமான் இங்க எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா, கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய. கௌரின்னு சொன்னா அம்பாள், சிவனுடைய மனைவி அம்பாள் இருக்கா இல்லையா, கௌரின்னு சொல்லி அவளுக்கு பேர். ஏன்னா கௌரின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா ரொம்ப வெள்ளையா சவுப்பா இருப்பாளாம், அதனால அவளுக்கு கௌரின்னு ஒரு பேர் வந்திருக்கு. காளின்னா கருப்புன்னு அர்த்தம், கருப்பா இருப்பான்னு அர்த்தம். அவ ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி அவதாரம் பண்றா இல்லையா. ஸோ கௌரின்னு அவ தோன்றும் பொழுது அப்படியே ரொம்ப ஃபேரா, ரொம்ப அழகா, அப்படியே ரொம்ப எப்படி ரொம்ப வெள்ளையா வெளுப்பா இருப்பாளாம், அதான் கௌரின்னு பேர் அவளுக்கு. அப்படிப்பட்ட அம்பாள், அவளுடைய முகம் எப்படி இருக்குன்னு கேட்டா தாமரை மாதிரி இருக்கும். அவளுடைய வதனம், வதனம்னா திருமுகம், அப்படியே ரொம்ப தாமரை மாதிரி அப்படி மலர்ந்து இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தாமரையை மலரச் செய்கிற சூரியனாக திகழ்கிறார் சிவபெருமான். அப்படின்னு கேட்டா அம்பாளுக்கு பகவான ஈஸ்வரனை கண்டாதான் அவளுக்கு ஆனந்தம். இப்ப பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க வந்தாங்கன்னா நம்ம முகம் அப்படியே மலருது இல்லையா, அப்படின்னு. அது மாதிரி அம்பாளுக்கு அவ ஆனந்தமா தான் இருக்கா எப்பயும், ஆனா பரமேஸ்வரன் பக்கத்துல இருக்கும்போது அவளோட முகம் எப்பயும் மலர்ந்தே இருக்கும். ஏன்? என்னுடைய பதி பக்கத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுடைய முகம் அப்படி மலர்ந்திருக்கும். சோ அம்பாளுடைய அந்த தாமரை முகத்தை மலர் செய்கிற சூரியனாக இருக்கிறார். கௌரி வதன, வதன திருமுகம், அப்ஜன்னா அது தாமரையோட ஒப்பிடப்பட்டிருக்கு. அதை விருந்த விருந்த சூர்யாயனா அதை மலரச் செய்யற, ஏன்னா சூரியன் வந்தாதானே தாமரை மலரும் இல்லையா. சோ அது போல அம்பாளுடைய முகமும் தாமரை மாதிரி இருக்கு. அது எப்போ மலருது? சிவபெருமான கண்ட ஒண்ணு மலருதான். அப்படி சொன்னாலும் அதோட உண்மையான தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அம்பாளுங்கிறது சக்தி, சிவன்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த ஆதாரமா விளங்குறது. அதாவது இதயத்துல இருக்கிற அந்த ஆன்ம ஒழியை தான் அந்த சிவன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த சிவங்கிற அந்த ஆன்ம ஒளி இல்லாட்டி இந்த உலகத்துல சக்தியோட இயக்கமே கிடையாது. அப்படிதான், அதுதான் இதோட பொருள். சிவன் ஒருத்தர் இருக்கிறதுனால அவருடைய அந்த சக்தியினாலதான், அவருடைய கருணையினாலதான், அவருடைய ஒளியினால்தான் அம்பாளே இங்க இயங்குறாளாம். சிவன் இல்லாட்டி சக்தியே கிடையாது. அதே மாதிரி சக்தி இல்லாட்டி சிவனுக்கு எந்த இயக்கமும் கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ சிவனும் அம்பாளும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா, சிவனுடைய ஆதாரத்துலதான் அம்பாள் எல்லா காரியங்களையும் செய்யறான். அந்த ஆதாரமே இல்லையா போச்சுன்னா அம்பாள் ஒண்ணுமே செய்ய முடியாது. சிவன் பேசாம இருக்கார், சாட்சி மாத்திரம் எல்லாம் அப்படியே பார்த்துண்டு. அம்பாள் லேட்டா இங்க ஏக்கமே கிடையாது. அப்போ என்ன, அந்த சிவன்கிற ஆதாரத்தை அனுசரிச்சு அதனுடைய கருணையினால, அதனுடைய ஆன்ம ஒளியினாலதான் இங்க இயக்கமே, சக்தியே இயங்க முடியுது. சக்தியே இருக்காங்கிற மாதிரி அர்த்தம் வருது. அர்த்தம் சிவனுடைய அந்த ஒரு ஒளி பிரகாசத்தினாலதான் அம்பாளே பிரகாசம்னு அர்த்தம் இங்க இயக்கத்தை செய்ய முடியுது. அப்படிங்கிறதான் இதோடைய உள்ளர்த்தம், உள்ளார்ந்த தத்துவார்த்தம் அதுதான். கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய தக்ஷாத்வர நாசகாய. ஒரு கதை அந்த காலத்து புராணத்துல இருக்கு. என்னன்னு கேட்டா, தக்ஷன் ஒருத்தர் இருந்தான், தக்ஷ பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. அவன் பெரிய பெரிய அரசன். அவனுடைய மகள் தான் தாக்ஷாயினின். அம்பாள் பிறக்கிறா, அந்த தக்ஷன்ட்ட மகளா பிறக்கிறா. பிறந்து சிவபெருமான திருமணம் செய்யறா. திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி அவ கைலாசத்துல இருக்கா. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இந்த தக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய அரசன் ஒரு பெரிய யாகத்தை நடத்துறான்.
யாகம் நடத்துவோம். பெரிய அந்த ஹோம குண்டம்லாம் போட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி நெய் ஆகுதி எல்லாம் கொடுத்து ஹோமம் வளர்ப்பாங்களோ அது மாதிரி பெரிய யாக யஜ்ஞம் வளர்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஒரு திமிர், அகங்காரம். அவனுக்கு மாப்பிள்ளையை கண்டாலே பிடிக்காது. ஏனோத்துல அந்த காலமே அப்படிதான் போல இருக்கு. எல்லாரையும் அழைச்சார் அவர். அந்த யாக யஜ்ஞத்தை எல்லாரையும் அழைச்சார். ஆனா மாப்பிள்ளை மாத்திரம் அவருக்கு பிடிக்காது, அழைக்கல அவர். அவருக்கு அழைப்பே கொடுக்கல அவர். மாப்பிள்ளைக்கு அழைப்பு கொடுக்கல. இருந்தாலும் தாக்ஷாயினி சொல்லக்கூடிய அந்த தக்ஷனுடைய மகளுக்கு என்னாச்சு? ஐயோ அப்பா பெரிய யாகம் நடத்துறாரு, ஐயோ அவள் கொல்ல போகுது, எங்க எல்லாம் யாகம் நடத்துறாரு, நம்ம போகாம இருக்கோமே, நம்மளும் போனா தேவல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாவ. உடனே சிவபெருமான்கிட்ட சொல்றா, அவர் தான் போறார், அழைப்பு ஏதோ கொடுக்கல, கோச்சுன்னு இருக்கார், நம்ம போவோம், அந்த இதில் போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்றா. அவர் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அழையாதா தலைவாசல் மிதியாதே, அழைக்காதவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அவனுக்கு அவ்வளோ ஆணவம் இருக்கு, திமிர் இருக்கு, நான் ஏன் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சிவன் பிடிவாதம் பிடிக்கிறார். அம்பாளுக்கு தர்ம சங்கடமா போயிடுச்சு. இங்க கணவன், அங்க தந்தையார், அப்பா தந்தை அங்க இருக்கார். இப்ப யாரை விட்டு கொடுக்க முடியும்? அவர் ரொம்ப மன்றாடுறா சிவன்கிட்ட, இல்லை நம்ம போவோம்னு. ஆனா சிவன் சொல்ற, இல்ல வேணும்னா நீ வேணா போ அப்படிங்கிறார். அந்த திருவிளையாடல் படத்துல எல்லாம் பார்த்துருவீங்களா, தாக்ஷாயினி போ அப்படிம்பார், போயிட்டு வான்னு சொல்ல மாட்டார், போ அப்படின்றார். அர்த்தம் திரும்பி வராத, போயிடு அப்படிம்பார். அந்த கதை தெரியும் நினைக்கிறேன். சோ அங்க தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கு போவா யாரு? அம்பாள், தாக்ஷாயினி போவா. அங்க போனா என்ன ஆகும்னு கேட்டா, அவன் அவ்வளவு ரொம்ப ஆணவத்துல அகங்காரத்துல இருப்பான். தன் மகளா இருந்தா கூட அவளை கண்டுக்கவே மாட்டான், அவளை வாவான்னு வரவேற்க மாட்டான், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அங்க கொடுக்க மாட்டாங்க யாரும். அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ஆத்திரமா வரும் அவளுக்கு. தந்தையா தன்னை இப்படி தன்னுடைய கணவனை அவமதிச்சார் ஏற்கனவே, கூப்பிடாம. மாப்பிள்ளைய கூப்பிடலன்னா அது எவ்வளவு மரியாதையே இல்லை தானே. தன்னையும் இங்க அவமதிச்சார், தனக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஆத்திரம், கோவம் வருது. அன்னைக்கு அப்பயே சொன்னார், என்னோட கணவன் இங்க போக வேண்டாம், நீ அவமானப்பட்டு வருவேன்னு சொன்னார், நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமா வருது. அவ என்ன செய்யறா தெரியுமா? இந்த தக்ஷனுக்கு அப்பாவுக்கு இந்த தந்தையாருக்கு ஒரு பாடம் கற்பின்னு என்ன செய்யறான்னா, தன்னையே அந்த நெருப்புல மாய்ச்சிக்கிறான், நெருப்புல குதிச்சிடறான், அந்த ஹோம கொண்டுல குதிச்சிடறான், தன்னையே அழிச்சுக்கிறான். இதை கேள்விப்பட சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அடாடா இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவர் தங்களுடைய கணங்கள்லாம் விடுறார். அவர் தன்னுடைய அம்சமா அந்த வீரபத்ர சுவாமி தானே அதெல்லாம் படைக்கிறார். அந்த வீரபத்ரங்கிற சுவாமி போய் அந்த யாகத்தையே அழிச்சிடுறார். அப்படி ஒரு கதை இருக்கு, அதைத்தான் இங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? தக்ஷாத்வர நாசகாய, அந்த தக்ஷனுடைய யாகத்தை யஜ்ஞத்தை நாசம் செய்தவர். ஏன் நாசம் செஞ்சார்? அவர் கொடுக்க வேண்டிய, அவர் கடவுள் இல்லை அவரு. மாப்பிள்ளை அதெல்லாம் விடுவோம், அவர் அப்படிப்பட்ட கடவுள். அவரை அழைக்காம யாக யஜ்ஞம் செய்யும் போது, அவர் அவமரியாதை செய்யும் போது அவர் கோவம் வந்து, அது தன் மனைவியும் இறந்து போயிடறா இல்லையா, கோவம் வந்து தன்னுடைய அம்சமாக வீரபத்ரன்னு ஒரு பெரிய ஒரு சாமியை உண்டாக்கி அந்த யாகத்தை அழிச்சிடுறார். சோ அப்படி அந்த தக்ஷனுடைய யாகத்தை அழித்தவர்னு இங்க சிவபெருமான் சொல்றாங்க. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த காரியம் நம்ம நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சாலும் அந்த அந்த பகவான, அந்த பரமேஸ்வரனை ஞாபகம் வச்சுண்டு முதல்ல அவரை தான் நம்ம அழைக்கணும். என்ன அர்த்தம்? அவரை நம்ம இன்வோக் பண்ணணும். அவரோட நாமத்தை சொல்லி அவரை நம்ம வணங்கி அப்புறம் தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி. என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, நான் செய்யறேன், ஏன் கடவுளெல்லாம் போய் கும்பிடணும்னு யோசிக்க கூடாது. இங்க பாருங்க, கடவுளை அழைக்காம கும்பிடாம ஆரம்பிச்ச அந்த யாக யஜ்ஞம் அழிஞ்சே போயிடுச்சு. அது போல நம்ம கடவுளை நினைக்காம அவரை கும்பிடாம வழிபடாம ஆரம்பிக்கிற எல்லா காரியமும் சரி வராது, உருப்பட்டு வராது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நிலத்தை உழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பூஜை பண்றோம், அந்த பூமி மாதாக்கு ஒரு பூஜை பண்றோம் இல்லையா, பூமி பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்றோமா இல்லையா? ஸோ எந்த நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி விளக்கேத்தி கடவுள் நல்லா கும்பிட்டு தான் வேலை செய்யறோம் இல்லையா? அப்படி செஞ்சாதான் அந்த காரியம் நல்லபடியா நடக்கும். அந்த பகவானை, அந்த பரம்பொருளை மறந்துட்டு நான் தான் செய்யறேங்கிற ஆணவத்தோடு செஞ்சோன்னு சொன்னா அந்த தக்ஷன் அழிஞ்சு போனோமா நாம அழிஞ்சு போக வேண்டியதான். அதை உணர்த்துறதா தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவபெருமான் என்ன செஞ்சார்? தக்ஷனுடைய யஜ்ஞத்தை அழிச்சவரா இருக்கார். அப்புறம் ஸ்ரீ நீலகண்டாய விஷத்வஜாய, இந்த சிவபெருமான் வந்து ஆக்சுவலா ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருப்பார். ஆக்சுவலா கண்ணன் கருப்பா இருப்பார், தெரிஞ்சவங்களுக்கு.
கிருஷ்ணன் கண்ணன் கருப்பு நிறம், ஆனா சிவன் வந்து வெள்ளை நிறம். ஆனா பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்து மாத்திரம் நீல நிறமா இருக்கும். அது ஏன் சுவாமிஜி அப்படி நீல நிறமா இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரரும் சேர்ந்து கடையறாங்க. கடையும் போது பார்த்தா ரொம்ப அற்புதமான நல்ல என்ன சொல்றது, ஒரு பெரிய ஐராவதங்கிற யானை வருது, மகாலட்சுமி வரா, அமிர்தம் வருது, எல்லாம் வருது. அதெல்லாம் தேவர்கள் எடுத்துக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆழகால விஷம் ஒண்ணு வருது அங்கேருந்து. விஷம்னா என்ன தோணும், அது உலகத்தையே அழிச்சிடக்கூடிய பயங்கரமான விஷம், ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க. அதை ஏத்துக்கொள்ற தகுதி யாருக்குமே இல்லை. ஸோ எல்லாரும் ஓடுறாங்க சிவபெருமான்ட்டு. ஐயோ விஷம் வந்துருச்சு இந்த பார்க்கடலை கடையும் போது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. அப்ப சிவன் செய்றார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை அப்படியே விழுங்கிடுறார், அப்படியே முழுங்கிடுறார் விஷத்தை. பார்வதி தேவியார் பக்கத்துல இருக்காங்க இல்லையா, அவளுக்கு பதற்றம். ஐயோ தன்னுடைய கணவன் விஷத்தை குடிச்சானா அப்படி என்ன ஆயிடும், உடம்பு ஃபுல்லா நீளம் போது செத்து போயிடுவார் இல்லையா. ஆனா சிவபெருமான் சாக மாட்டார். இருந்தாலும் அவளுக்கு ஒரு கவலை, அதனால தொண்டையை பிடிச்சிடும். அந்த காலத்திலேயே மனைவிமார்கள் கணவனோட தொண்டையை பிடிச்சி அந்த காலத்துல நடக்குது போல. ஸோ அது என்னாச்சு, உள்ளேயும் போல வெளியிலையும் வரல, தொண்டையோடு நின்று போச்சு. அந்த விஷம் என்னாச்சு, தொண்டையோடு நின்று போச்சு. அதனால அவருடைய கழுத்து மாத்திரம் நீல கலரை மாறிடுச்சு. அதான் நீலகண்டம்னு சொல்றாரு. கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். அவருக்கு இன்னொரு பேர் நீலகண்டர். ஏன்னு கேட்டா அந்த விஷத்தை அப்படியே முழுங்கிட்டார். சரி, அவர் விஷத்தை துப்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உலகம் அழிஞ்சு போயிருக்கும். விஷத்தை முழுங்கிட்டா உடம்பு ஃபுல்லா விஷம்னு சொல்லுவாங்களா, அப்படி ஆயிருக்கலாம். ஆனா இவர் என்ன, விஷத்தை துப்பவும் இல்லை முழுங்கவும் இல்லை, கழுத்திலேயே வச்சுட்டார். அது யாரால முடியும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கடவுளால தான் முடியும் இல்லையா. அந்த விஷத்தை கழுத்துல வச்சதுனால அவருக்கு நீலகண்டம்னு பேர். இது என்ன தாத்பரியம்னு கேட்டா, எங்களுடைய குருமார்கள் சொல்லுவாங்க, இந்த உலகம் உங்களுக்கு எவ்வளவு தீமை செஞ்சாலும் பாருங்க, விஷத்தை கொண்டு போய் குடிச்சு, ஆனா என்ன செஞ்சார் அவர், சாப்பிட்டார். அது மாதிரி எவ்வளவு தீமை செஞ்சாலும் நாம எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பிறகு திருப்பி தீங்கு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பழிக்கு பழி வஞ்சத்துக்கு வஞ்சம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தங்க தீங்கு செஞ்சா கூட அவர் நான நன்னயம் செய்து விடல். அது என்னமா, அது இன்னா செய்தாரே ஒருத்தல். அம்மா தமிழ் ஆசிரியை, அதான் அவங்ககிட்ட கேட்கிறேன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். யாராவது எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் சரி, திருப்பி அவங்களுக்கு போய் கெடுதல் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது, திருப்பி நமக்கே வரும் அந்த கெடுதல். நம்ம என்ன செய்யறோமோ அது திருப்பி நமக்கே வந்து சேரும், வட்டியும் முதலுமா. அதனால போய் தீமை செய்யக்கூடாது. அவர் நானன்னு நினைத்தோம், அவங்க வெக்கப்படுற மாதிரி அவங்க நல்லதே செஞ்சிடணுங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த உலகம் நமக்கு இந்த விஷத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்யணும், திருப்பி விஷத்தை கக்கக்கூடாது. அதை ஏத்துண்டு அமைதியா, சரி போறான் போ, ஏதோ ஒரு அறியாமை அஜ்ஞானத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு விட்டுற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரிதான் சிவனை கும்புறவங்க இருக்கணுமா, சிவனை வழிபடுறவங்க எப்படி இருக்கணும், திருப்பி விஷத்தை கக்கக்கூடாது, விஷத்தை தாங்கிக்கிட்டு நன்மையே செய்ய வேண்டும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. திரு ஸ்ரீ நீலகண்டாய விஷத்வஜாய, துவஜம்னு அர்த்தம் கொடின்னு அர்த்தம். அந்த காலத்து போர்க்களத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர் ஒவ்வொரு ரதம் போகும்போது அதுல ஒரு கொடி போட்டிருப்பாங்க. அந்த கொடியில இப்ப பாருங்க, பாண்டிய நாடுனா மீன் கொடி, மீன் போட்டிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர் இந்த சிவபெருமானுடைய அந்த ரதத்துல இருக்கக்கூடிய கொடி என்னன்னு கேட்டா விஷத்வஜாய. அப்படின்னா நந்தீஸ்வரர் தான் கொடியா வச்சிருக்காரு. இந்த நந்தி நம்ம கும்புறோம் இல்லையா, ஏன் இப்படி கொடியா வச்சிருக்கார் என்ன கேட்டா, இந்த நந்திங்கிறது தர்மத்தை குறிக்கக்கூடியது. நம்ம எது நல்லதோ எதை செய்யணுமோ அதான் தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தர்மத்தை குறிக்கக்கூடிய நந்தீஸ்வரர். சோ நந்தி கொடி தான் சைவ மக்களுடைய கொடி. நான் நேத்தியே சொன்னேன் உங்களுக்கு, நம்ம செங்கோல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த காலத்து அரசர்கள் கொடுப்பாங்க, ஒரு ராஜா ஒரு அரசன் கொடுப்பாங்க, நல்லபடியா ஆட்சி செய்யணும், தர்மத்தோட ஆட்சி செய்யணும்னு. அந்த செங்கோலை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல நந்தீஸ்வரர் தான் இருப்பார், ரிஷபம். அவர் அறக்கடவுள். அது மாத்திரம் அவர் தான் குருநாதர், அவர் தான் நம்ம கொண்டு போவார், சிவன்ட்டு போய் சேர்ப்பார். ஸோ அதனால அவரோட கொடியில, சிவபெருமானோட கொடியில யார் இருக்கா அப்படின்னு கேட்டா நந்தீஸ்வரர். உங்களுக்கு தெரியுமா, மகாபாரதம் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அங்க பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் பயங்கரமான சண்டை மூழும், கேள்விப்பட்டீங்களா? அப்ப அர்ஜுனனுடைய ரதத்துல யாரோட கொடி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஹனுமானோட கொடி இருந்துச்சு. ஆஞ்சநேயர், ஹனுமான். சரி, ஹனுமான் அதுக்கு முன்னாடி யுகத்துல தோன்றினவர் தான், இருந்தாலும் அவர் பெரிய மகாவீரர், பெரிய பக்தர் இல்லையா.
அதனால அர்ஜுனன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, பாண்டவர்கள் தங்களோட கொடியில ஹனுமான வச்சிருந்தாங்க. ஹனுமான் நினைச்சாலே ஒரு சக்தி வரும் நமக்கு, வீரம், அப்படி வச்சிருந்தாங்க. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, கொடி இருக்கு, சின்னம் இருக்கு. அது போல சிவபெருமானுடைய கொடியில யார் இருக்கா அப்படின்னா இடபம், அதாவது நம்ம நந்தீஸ்வரர் தான் இருக்கார். அதனால சைவ மக்கள் தங்கள் கொடியில நந்தியை தான் வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துருந்தா தெரியும். அந்த நந்தீஸ்வரர் ரொம்ப அற்புதமான ஒரு சுவாமி. அவரை கும்பிட்டு தான் அப்புறம் நம்ம சிவனை கும்பிடணும். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு சிவத்தியான பராயணர்னு இன்னொரு பேர் இருக்கு. எப்பயும் சிவனையே பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனா நந்தி வந்து சிவனையே பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயாவது நந்தி திரும்பி உட்காந்து பார்த்துருக்கீங்களா? சிவனையே பார்த்துட்டு. ஏன்னு கேட்டா சதா சர்வ காலமும் சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பெரிய ஞானி அவர். அவர் வந்து சாதாரண மாடுன்னு நினைச்சிடாதீங்க அவரை. அவர் பெரிய ஞானியாக்கும். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளோட சத்குரு மாதிரி. நம்மளை அவர் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் அவர் தான். அதனால அந்த நந்திக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கு நம்மளுடைய சனாதன தர்மத்துல, நம்மளுடைய இந்து சமயத்துல. ஸோ அந்த நந்தீஸ்வரரை கொடியில வச்சிருக்காங்க. தஸ்மை ஷிகாராய நம சிவாய, அப்படிப்பட்ட சிவபெருமானை நான் வணங்குகிறேன். நமகான வணங்குகிறேன். இங்க நமசிவாயங்கிற அந்த பஞ்சாட்சரத்துல நம ஷீங்கிற அக்ஷரமா விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டா, இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை பாத்தீங்கன்னா முதல் ஸ்தோத்திரம் எப்படி ஆரம்பிக்குது? நாகேந்திர ஹாராயன்னு ஆரம்பிக்குது. அங்க எப்படி நகாராய நம சிவாயன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அடுத்து ம இல்லையா, அதே மாதிரி மந்தாகினி சலில அப்படின்னு ஆரம்பிக்குது, அதான் மகாராயன். அப்புறம் பாத்தீங்கன்னா சிவாய கௌரி வதனாப்ஜபிருத் ஷிகாராயன். ஸோ அப்படிதான் அமைச்சிருக்காரு. அதான் நேற்று நான் பார்த்தேன்னா அந்த பஞ்ச அக்ஷரம் மாதிரி தான் அமைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சிவனாக விளங்கக்கூடிய அவரை நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு பொருள். அடுத்த செய்யுள். वशिष्ठ कुंभोद्भव गौतमार्य वशिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानरलोचनाय चंद्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय वशिष्ठ कुंभोद्भव गौतमार्य वशिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानरलोचनाय चंद्रार्क वैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय वशिष्ठ कुंभोद्भव गौतमार्य முனீந்திர தேவ அர்ச்சித. ஸோ சிவபெருமான யார் யாரெல்லாம் வணங்குறாங்க? நாமெல்லாம் வணங்குறோம். இந்த உலகத்துல பிறந்த நாம் எல்லாரும் வணங்குறோம் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய ரிஷிகளும் முனிகளும் வணங்குறாங்க. அப்பேற்பட்ட பெரிய கடவுளா இருக்கார் அவர். யார் யாரெல்லாம் வணங்குறாங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு? வசிஷ்டர், நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம யோக வசிஷ்டம். அப்பேற்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு ஞானி அவர், பிரம்மஜானி. வசிஷ்டர் வாயால் பிரம்மஜானி சொல்றதுதான் பெரிய விஷயம். விஸ்வாமித்திரர் அவ்வளவு பாடுபட்டார். சோ அப்படிப்பட்ட வசிஷ்டர் சிவபெருமான வணங்குறார். கும்போத்பவ, கும்போன்னா பானைன்னு அர்த்தம். பானையிலிருந்து தோன்றியவர் யாருப்பா அதுன்னு கேட்டா அகத்தியர். அகத்தியரை பத்தி கதை இருக்கு. அவர் பானையிலிருந்து தோன்றினவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வயிறு பார்த்தாலும் பானை வயிறு மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப குள்ளமா இருப்பார். அகத்திய முனிவர்னு சொல்லி தமிழை வளர்த்தவர்னு சொல்லுவாங்க. தமிழை வளர்த்தவர், அதாவது முருகப்பெருமான் என்ன செஞ்சாருன்னா அகத்தியருக்கு அந்த தமிழை பத்தின சூக்ஷ்மத்தை எல்லாம் உணர்த்தி, நீ போய் பூலகத்துல போய் தமிழை பரப்புன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அந்த மாதிரி அகத்தியர்.
ஸோ நீங்க சொல்லலாம் வடநாட்டவர் வசிஷ்டர்னு, நம்ம நாட்டவர் அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழ் கடவுள், தமிழை பரப்பியவர். அப்படிப்பட்ட அகத்தியரும் அவரை வணங்குறார். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய அந்த 18 சித்தர்மார்கள் சொல்லுவாங்களே, சித்தர்கள், நீ கேள்விப்பட்டீங்க, எல்லா சித்தர்களும் சிவனை தான் வணங்குற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இந்த தமிழ்நாட்டில் சொல்றாங்க இல்லையா, 18 சித்தர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சிவனை தான் வணங்கி இதயத்துல தியானம் பண்ணி பெரிய சித்தர்கள் ஆயிருக்காங்க. இன்னும் சித்தர்கள்லாம் இங்க திருவண்ணாமலையில இருக்காங்களாம், தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிவன், அப்படிப்பட்ட அகத்தியர். அப்புறம் கௌதமர். அண்ணாமலையில தான் கௌதமர் வாழ்ந்திருக்கார், தெரியுமா உங்களுக்கு? இந்த க்ஷேத்திரத்துல வாழ்ந்த பெரிய ரிஷி அவர். அதாவது அருணாச்சலபுரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அம்பாள் ஒரு முறை பூலோகத்துக்கு வந்தாளாம், தவம் பண்ணணும்னு சொல்லிட்டு, சிவபெருமானை அடையறதுக்காக தவம் பண்ணு வந்தாளாம். அப்படிங்கும்போது அவளுக்கே ஒரு அசரீரி கேட்டுச்சான், நீ திருவண்ணாமலை போ, அங்க கௌதமருடைய ஆசிரமம் இருக்கு, அவர் உன்னை வழி நடத்துவார், எப்படி தவம் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுப்பாருன்னு அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலா அம்பாள் இங்க வந்துதான் தவம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு. எங்க தெரியுமா? இங்க பவளங்குண்டுன்னு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நம்மளோட அண்ணாமலைக்கு பக்கத்துல பவளங்குண்டுன்னு ஒரு சின்ன குன்று இருக்கு. அங்கதான் கௌதமர் ஆசிரமம் இருந்துச்சோம். அங்கதான் அம்பாள் வந்து தவம் பண்ணாலாம். ஸோ கௌதமர் வந்து இந்த க்ஷேத்திரத்தோட ரிஷி அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த கௌதமர் கூட அந்த சிவபெருமானை வணங்குறார், போற்றி துதிக்கிறார். அது மட்டும் இல்ல, முனீந்திர தேவாட்சித முனிவர்களே ரொம்ப சிரேஷ்டமானவர்கள், தேவர்கள், இவங்கள்லாம் அந்த சிவபெருமானை வணங்குகிறாங்க. நாம மாத்திரம் வணங்கல, பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள்லாம் கூட அந்த சிவபெருமானை வணங்குகிறார்கள். ஏன் வணங்குறாங்கன்னு கேட்டா, அவர் எல்லாருக்கும் மேல, அவர் எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கார். என்ன வரம் கேட்கிறோமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கார். அதனால அவர் தான் முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க சைவ மக்கள். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவரை வணங்குறாங்க. சேகராய, இந்த சந்திரசேகர்னா நம்ம கேள்விப்படுறோம், சந்திரசேகரன் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? அப்படின்னு சொன்னா, அதாவது சந்திரனை, பிறையை தன்னுடைய மகுடத்திலே சூடி இருப்பவர், தன்னுடைய தலையிலே சிரசிலே சூடி இருப்பவர் தான் சந்திரசேகரன் பேர். இந்த சேகரம்ங்கிற வார்த்தைக்கு 2-3 பொருள் இருக்கு. ஒண்ணு தலை, இன்னொன்னு தலையில அணியக்கூடிய அந்த முக்குடம் அல்லது அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அது கூட சேகரம் தான் சொல்லுவாங்க. சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்திற்கே மகுடமாக திகழக்கூடியவர். என்ன அர்த்தம்? தலையில வந்து மகுடம் வச்சா எவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, அது வந்து ஒரு பெருமை அப்படியே சொல்றோம் இல்லையா, மகுடம் வச்ச மாதிரி சொல்றோம் இல்லையா. அது போல இந்த உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்கு மகுடமாக திகழக்கூடிய சேகராய, எல்லாத்துக்கும் மேல அவர் மகுடமாக திகழ்றதுனால, அதனாலதான் இவங்க எல்லாரும் அவரை வணங்குறாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, திரிலோச்சனாயன், 3 கண்ணு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க திருப்பி சொல்றார். என்ன மாதிரி 3 கண்? சந்திரன் அந்த அந்த நிலா சந்திரன், அது ஒரு கண். அர்க்கன சூரியன் அர்த்தம். சந்திர அர்க்கன சூரியன் ஒரு கண். 3வது கண் வைஸ்வானர, வைஸ்வானர்த்தம் அந்த நெருப்பு, அக்னி, அது 3வது கண். சோ சிவபெருமான் 3வது கண்ணை திறந்தார்னா அப்படியே உலகத்தை பொசுக்கிடுவார், எரிச்சிருவார்னு சொல்லுவாங்க. அப்படிதான் மன்மதன் போய் அவர்கிட்ட சேட்டை பண்ணான். மன்மதன் தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஏண்டா என்கிட்டயே வந்து உன்னுடைய சேட்டையை நீ காமிக்கிறேன்னு கண்ணை திறந்துட்ட, 3வது கண்ணை திறந்த உடனே அந்த மன்மதன் பொசுங்கி சாம்பல் ஆயிட்டான். இன்னொரு வரலாறு கதை இருக்கு. ஸோ 3 கண் வச்சிருக்காரு. ஒன்னு சூரியன், சந்திரன், இன்னொன்னு அக்னி. பாருங்க, சூரியன்கிறது எப்படிப்பட்ட விஷயம். அதே கண்ணா வச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட கடவுளா இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுக்கு அதை சமன் செய்யற மாதிரி சந்திரன் இன்னொரு கண்ணா வச்சிருக்காரு. நீ யோசிச்சு பாருங்க, சூரியன் மொத்தமே சந்திரன் இல்லாம என்ன ஆகும்? உலகமே தலைக்க வாழ முடியாது இல்லையா? எப்ப பாரு பகலா இருந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே இங்க சூடு அதிகம், வெக்க அதிகம். இரவே இல்லை, எப்ப பாரு பகல். அவ்வளவுதான், நம்ம வெந்து அவ்வளவுதான் சாம்பல் ஆயிடுவோம். இங்க இல்ல, எப்ப பாரு இரவு. அப்படி சில நாடுகள்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எப்பயோதான் சூரியன் வருவார். ஒரு வருஷத்துல 1 மாசம் 2 மாசம் சூரியனே வருவாராம். அப்படிலாம் நாடு இருக்கு. நார்வே எல்லாம் சொல்றாங்க. சூரியனே வராத நாடுகள்லாம் இருக்கு, அண்டார்டிகா, அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஆனா அந்த சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வர்றதுனால இங்க நம்ம சௌக்கியமா வாழ முடியும். அவர் சூரியனையும் சந்திரனையும் 2 கண்களா வச்சிருக்காரு. நெருப்புங்கிற அந்த ஞானம், அதுதான் 3வது கண். இங்க நெருப்புன்னு சொன்னாலும் அதுக்கு உண்மையான தாற்பயம் என்னன்னா ஞானக்கண். ஏன் நெருப்புன்னு சொல்லப்படுறது? அது எல்லாத்தையும் பொசுக்கு சாம்பலாக்கிடுது நெருப்பு. அது போல ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த நாம ரூபம் எல்லாம் இல்லாம போயிடும். அதான் 3வது கண்ணா வச்சிருக்காரு. சோ நமக்கெல்லாம் 2 கண், மத்த எல்லா தெய்வங்களுக்கும் 2 கண்ணு சொல்றாங்க. ஆனா சிவனாருக்கு மாத்திரம்தான் 3 கண்கள்.
ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன், இன்னொரு கண் நெருப்பு. அந்த நெருப்பு அந்த அந்த சிவனாருடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகனார் தோன்றினார் தெரியுமா? முருகன் தோன்றினார். அவர் நெற்றி கண்லேருந்து முருகன் தோன்று. அந்த நெற்றி கண்லேருந்து வந்த அந்த ஒளி பொறி, நெருப்பு பொறி, அது 6 பொறி கிளம்பிச்சோம். கிளம்பி 6 முகங்கள் 6 வடிவங்கள் தோன்றுச்சு. அப்புறம் அந்த சரவண பொய்கள் இருக்கிற அந்த பெண்கள்லாம் சேர்த்து அணைச்சும் போது அது 6 முக கடவுளாயிட்டார். அப்படிதானே? 6 முக கடவுள் கந்தன் ஆயிட்டார். அவருக்கு 6 முகம், அதான் அவர் 6 முக சுவாமின்னு சொல்றோம், ஷண்முகன் சொல்றோம் சமஸ்கிருதத்துல. ஸோ அந்த முருகன் கூட சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து தோன்றுதா சொல்றாங்க. சரி, சாதாரணமா பார்த்தா ஆணும் பொண்ணும் புணர்ந்து தானே குழந்தைங்க பிறக்கிறது. ஆனா முருகன் அப்படி பிறக்கல. அவர் எப்படி பிறந்தார்? சிவபெருமானுடைய ஞான கண்ல இருந்து ஞான ஸ்வரூபமா ஞான பண்டிதனாக தோன்றினார். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகனுக்கும் சிவனுக்கும் வேற பேதமே கிடையாதுமாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முருகனுக்கும் சிவனுக்கும் பேதமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே தத்துவம் தான். ஏன்? அவர் நெற்றிக்கண்ல இருந்து அப்படியே வந்தவர். அந்த அசுரர்களை கொல்லணுங்கிறதுக்காக நெற்றிக்கண்ல இருந்து அப்படியே அவதாரம் பண்ணி வந்தார் முருகன். ஸோ அது மாதிரி 3 கண்கள். அதுல முக்கியமா நெற்றிக்கண் நமக்கும் இருக்கு. ஆக்சுவலா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நெற்றிக்கண்ணை திறந்தா எல்லாம் பஷ்பம் ஆயிடும், சாம்பல் ஆயிடும். அப்படி 3 கண்களை இந்த கேட்டே திறக்கலையா என்ன? திறக்கணும், இங்க வருவாங்க இன்னைக்கு. சரி, இருக்கட்டும். தஸ்மை வகாராய நம சிவாய. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன். இங்க வகாரம் அப்படின்னு அர்த்தம், வங்கிற அக்ஷரமா, இந்த நாம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சரத்துல வகாரம்னா வாவாக, அந்த வ அக்ஷரமாக திகழக்கூடிய அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இங்க செய்யுள். அடுத்த செய்யுள். யஜ்ஞஸ்வரூபாய ஜடாதராய. யஜ்ஞஸ்வரூபாய ஜடாதராய. பிநாகஹஸ்தாய சனாதனாய. பிநாகஹஸ்தாய சனாதனாய. திவ்யாய தேவாய திகம்பராய. திவ்யாய தேவாய திகம்பராய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. யஜ்ஞஸ்வரூபாய ஜடாதராய. யஜ்ஞஸ்வரூபாய ஜடாதராய. பிநாகஹஸ்தாய சனாதனாய. பிநாகஹஸ்தாய சனாதனாய. திவ்யாய தேவாய திகம்பராய. திவ்யாய தேவாய திகம்பராய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. தஸ்மை யகாராய நம சிவாய. இங்க யஜ்ஞஸ்வரூபாயன்னு சொல்லியிருக்கு. நம்ம யாக யஜ்ஞம்லாம் பண்றோம் இல்லையா? அந்த யாக யஜ்ஞங்கள் எது பண்ணாலும் அதுக்கு நாயகனாக தலைவனாக விளங்கக்கூடியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நம்ம யாக யஜ்ஞம் எதுக்கு செய்யறோம்? ஏதோ ஒரு நன்மையை வேண்டி செய்யறோம் இல்லையா? மழை வேணும், அது வேணும், இது வேணும் செய்யறோம் இல்லையா? அந்த பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆண்டவனாக திகழ்பவர் யஜ்ஞஸ்வரூபாயனத்துவம். அந்த யஜ்ஞஸ்வரூபாயன யஜ்ஞத்தோட ரூபமா இருக்கார், யஜ்ஞத்துக்கு அதிபதியா இருக்கார், அந்த யஜ்ஞத்துல கிடைக்கக்கூடிய பலாபலன்களை கொடுப்பவராக இருக்கிறார் அப்படின்னு இங்க போட்டு. இன்னொரு பாடபேதம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு சில எப்படி போடுறோம்னா யக்ஷஸ்வரூபாயன் வந்திருக்கு. யஜ்ஞஸ்வரூபாயன் ஒண்ணு, இன்னொரு இடத்துல யக்ஷஸ்வரூபாயன். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம உபனிஷத்துல கூட அவர் யக்ஷனா தோன்றினான்னு சொல்லிட்டு. நீங்க படிச்சிருக்கீங்களா அந்த ஈஷாவாஸ்யமா? கேன உபனிஷத்தா? கேன உபனிஷத்து நினைக்கிறேன். கேன உபனிஷத். அதுல யக்ஷனாக தோன்றினான்னு சொல்லிட்டு. ஏன்? இந்த தேவர்கள்லாம் இருமாந்து இருந்தாங்க, தங்களுடைய வல்லமையினாலதான் நம்ம அசுரர்கள்லாம் தோற்கடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அந்த யக்ஷனா தோன்றி அக்னி பகவான்கிட்ட சொன்னார், நீ என்ன செய்வ அப்படின்னு. நான் உலகத்தையே எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஒரு புல்ல முன்னாடி போட்டு இதை எரிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாராம்.
அந்த அக்னி பகவான் பயங்கரமா எரிக்க ட்ரை பண்ண புல், அந்த தர்ப்பைய புல்ல எரிக்க முடியல. அப்புறம் வாயுவை கூப்பிட்டார், நீ என்ன செய்வ? நான் இந்த உலகத்தையே ஊதி தள்ளிடுவேன் நானா. சரி இந்த புல்ல ஊது பார்ப்போம் அப்படின்னு. உப்பு உப்பு புல்லே ஊத முடியல. ஏன்? அவருடைய கருணை இல்லாட்டி இந்த உலகத்துல யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அவர் தான் யக்ஷனா தோன்றினார். அப்புறம் அவர் மறைஞ்ச பிறகு அப்புறம் இந்திரன் போறான் அவர் யாருன்னு பாக்குறதுக்கு. அவர் மறைஞ்ச உடனே அங்க அம்பாள், அங்க ஸ்ருதி மாதாவா தோன்றதா கதை இருக்கு. அப்படி யக்ஷனா தோன்றினவர் சிவனே தான் அப்படிங்க சொல்லப்பட்டிருக்கு. யக்ஷஸ்வரூபாய ஜட்டாதராய. நம்ம முடியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தலையெல்லாம் வாரி பின்னி அழகா வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா அவர் ஜடாமுடி அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தன்னுடைய சிகையை அலங்காரம் பண்ணிக்கலாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் விரக்த புருஷர். அவருக்கு இந்த உலகத்திலேயே பெரிய விருப்பம் கிடையாது. தன்னுடைய ஆத்மா தன்னுடைய சொரூபத்திலேயே எப்பயும் திளைத்து இருக்கார். அதனால அவருக்கு ஒண்ணு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நேரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதாவது என்னாச்சு? ஜடாமுடி ஆயிடுச்சு. இந்த காலத்துல அதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஜடையை வளர்த்துக்கணும், ஜடாமுடி ஆக்கணும் நிறைய பேர். ஆனா அவர் அப்படி இயற்கையாவே அவர் அந்த முடிய ஜடாமுடியாக ஜடாமுடியோடு இருக்கார் அவர். அதுலதான் அவர் கங்கையை சூடி இருக்கார் தலையில. இந்த ஜடாமுடியில தான் அந்த கங்கையை தாங்கினார். தாங்கி அப்படியே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். சோ ஜடாதராய, ஜடாமுடியோடு இருக்கக்கூடியவர். பினாகஹஸ்தாய. நீங்க பார்த்திருக்கீங்களா? அவரோட கையில திரிசூலம் வச்சிருப்பார். எல்லா கடவுளையும் பாருங்க கையில ஆயுதம் வச்சிருப்பான். என்னடா இது ஏன்டா கையில ஆயுதம் வச்சிருவாங்க கேட்டா, நீ சேட்டப் பண்ணா அதர்மத்துல போனா உன்னைய கொன்று உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்காக. நாராயண பகவான் கூட பாத்தீங்கன்னா கையில கதை வச்சிருப்பார். எதுக்கு? ஒழுங்கா நடந்துக்கலாம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டதுலாம், அது வேற அடி. அடினா திருவடி. இப்போ கதை வச்சிருக்காரு. அப்படியும் திருந்தல் என்ன செய்வார்? கையில சங்கு சக்கரம் வச்சிருக்காரு. அதை வச்சு அம்மா போக வேண்டாமா, கொஞ்சம் நைவேத்தியம் இதெல்லாம் இருக்கு, பிரசாதம் சாப்பிட்டு போங்க. எனக்கு இன்னும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் முடிஞ்சிடும். இல்லைங்க. சோ பினாகஹஸ்தாயன கையில என்ன வச்சிருக்கார்? அந்த திரிசூலத்தை வச்சிருக்கார். திரிசூலம் பாத்துறீங்களா? ரொம்ப கூர்மையா இருக்கும். சோ சிவபெருமான் கையில அதை ஏன் வச்சிருக்கான்னு கேட்டா, அசுரர்களை அழிக்கிறதுக்கு, அதாவது கெட்டவர்களை அநியாயம் பண்றவங்கெல்லாம் வதம்பு செய்யறதுக்கு வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம வேண்டின்றோம்னா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். துஷ்டர்கள்ட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். ஸோ அதனாலதான் கையில எல்லா கையிலும் வச்சிருக்காங்க. அம்பாள் இன்னும் பயங்கரமா வச்சிருக்கா. 18 கையில இன்னும் பயங்கரமான ஆயுதங்களும் வச்சிருக்கா அம்பாள். சரி, அம்பாள் சாந்த ஸ்வரூபினா சாந்த ஸ்வரூபி தான். நம்முடைய தாயார்னா தாயார் தான். ஆனா அதே சமயத்துல அம்பாள் அவ கோபம் கொண்டான்னா, ஆஹா, அவ சிரிச்சா அட்டகாசம். அவளோட ஹாசம் அட்டகாசம். அவ சிரிச்சானாலும் நடுங்குவாங்க அசுரர்கள்லாம். அவ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒரு சிரிப்பு சிரிச்சாலே நடுங்குவாங்களாம். அட்டகாசம். அட்டகாசம் செய்யறான்னு சொல்லுவாங்க. ஹாசம்னா சிரிப்புன்னு அர்த்தம். அட்டகாசம்னா பயங்கரமா சிரிக்கிறது. சோ அம்பாள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். She is the power behind all wonderful things. சோ அப்படிப்பட்ட கையில திரிசூலத்தை வச்சு சனாதனாய, அதான் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர், அழியாத பரம்பொருள். அப்படி சனாதனமா இருக்கார். திவ்யாய, ரொம்ப புனிதமானவராக. தேவாய, ஒளி பொருந்தியவர். அங்கே தேவாயனா ஒளி பொருந்தியவர்னு அர்த்தம். அப்படி வெளியே தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்க மாட்டார். நல்ல ஒளி பொருந்திய முகத்தோட அழகா இருப்பார். அதான் ஒளி பொருந்தியவர்னு போட்டு. திவ்யாய தேவ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்தா தெரியும் எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. கண்ணு அறகுறையா மூடிருக்கும். நான் சிவபெருமான் மாதிரி இந்த சாம்பவி முதிரில் இருக்கேன். கண்ணு மூடிடும், அதுவா தலை சாஞ்சிரும். கண்ணு மூடி தலை சாஞ்சிரும். சில பேர் சாமி ஆடுவாங்க, இப்படி பாவமா இருக்கும். ஆனா அந்த தூக்கம் மாத்திரம் வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? ஆனா அவர் கிடையாது. இவர் எப்பயுமே தூங்க மாட்டார். ஏன்? விழிப்பு ஸ்வரூபமாவே இருக்கார். அதான் திவ்யாய தேவாய திகம்பராய. திருப்பி சொல்லப்பட்டு பாருங்க. அப்படின்னா திக்குகளையே அம்பரம், அந்த உடையாக அணிந்து இருக்கக்கூடியவர், நிர்வாணமா இருக்கக்கூடியவர் சொல்லி நேற்று அதோடைய சூக்ஷ்ம பொருள்லாம் சொன்னோம். அது இப்ப தேவையில்லை. சோ திகம்பராய தஸ்மையகாராய நம சிவாய. அப்படிப்பட்ட சிவபெருமானை நான் வணங்குகிறேன். இந்த ய நம சிவாயங்கிற இந்த ய அக்ஷரமாக திகழக்கூடிய இந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இங்க ஸ்தோத்திரம் நிறைவாயிருக்கு.
இந்த ஃபலஸ்ருதியை படிடா. பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம். पञ्चाक्षरमिदं पुण्यम् பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் यः पठेत् शिवसन्निधौ எப்படேத் சிவ சந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவலோகமவாப்னோதி शिवेन सह मोदते சிவேன சகமோததே. பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம். இந்த பஞ்சாட்சரம் இருக்கே, இந்த ஸ்தோத்திரம் இருக்கே, இது ரொம்ப புண்ணியமானது. அதாவது நமக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பஞ்சாட்சரமே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. இந்த ஆதிசங்கர் எழுதுன அந்த பஞ்சாட்சரத்தை ஆரம்ப அக்ஷரமா வச்சு எழுதின இந்த பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் இருக்கே, இதுவும் ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. யஹா படே சிவ சந்நிதவ், எவன் ஒருவன் இந்த சிவனுடைய சந்நிதியில் இதை படிக்கின்றானோ அவனுக்கு என்ன ஆகும்? சிவலோகம் அவாப்னத்தி. சிவன் எங்க வசிக்கிறாரோ அந்த சிவலோகத்துக்கே அவன் போயிடுவான். நம்ம எல்லாம் இறந்த பிறகு நரகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம் இல்லையா? ஆனா இந்த பக்தன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவன், கேட்கிறவன், இதை எடுத்து சொல்றவன் சிவலோகத்துல போய் சிவேன சகமோததே, இந்த சிவபெருமானுடைய சன்னிதானத்துல ஆனந்தமா இருப்பானாம். சிவனோட சகமோதத்தேன்னு, சிவனோடு சேர்ந்து இவனும் ஆனந்தமாக இருப்பான். ஆக சிவராத்திரி அன்னைக்கு அருணாச்சல கஷேத்திரத்துல அந்த ஆத்மலிங்கேஸ்வரோட சன்னிதானத்துல நம்ம இந்த சிவனுடைய பெருமைகளை கேட்டிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்ரேயஸ், ரொம்ப ரொம்ப நன்மை. இது ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை, உயர்வை கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட உயர்வை கொடுக்கக்கூடியது? சிவலோகத்துல போய் நம்ம சிவபெருமானை கண்டு தரிசனம் பண்ணி அவரோட ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு இதுக்கு ஃபலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரொம்ப சந்தோஷம். இந்த சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட சன்னிதியில் எடுக்க முடிஞ்சது. நீங்களும் ரொம்ப அமைதியா இருந்து கேட்டீங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியம். உங்களுக்கு பகவான் சிவபெருமான் உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.